வணக்கம், வெல்கம் டு ஆதித்யா எம் தியரி அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்மள லக்ஷாதிபதி யோகம், சரிங்களா? எல்லாரும் டவுட்டு தான், ഞാൻ ലക്ഷാധിപതി ആവുമാ, ഞാൻ கோடீஸ்வரன் ஆகுமா, ஒரு டவுட். எல்லாருக்குமே பணம் தான் ரொம்ப ரொம்ப தேவை. சரி, அப்போ ஒரு யோகம் இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இன்னைக்கு அதோட வீடியோ தான் நான் செய்ய போறேன். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு നമ്മുടെ ஒரு ராசி சக்கரம் நம்மளுக்கு கிடைச்சாதான், நமக்கு ஜாதகம் பார்த்தாதான் நமக்கு கரெக்டா சொல்ல முடியும். ராசி சக்கரத்தையும் நமக்கு எடுக்கலாம். லட்சாதிபதி யோகம் இருக்கா இல்லையா, லட்சாதிபதி ஆகுமா இல்லையா, இதெல்லாமே நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்ப നമ്മളെ 12 ராசி எடுக்கும்போது ഒന്നാമത്തെ ராசி 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இப்படிதான் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஒன்னாமത്തെ ராசியில இருந்து கவுண்ட் பண்ணணும். அது ஒன்னாமത്തെ லக்னம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டா கவுண்ட் பண்ணி எடுக்கணும். இதுல நமக்கு லட்சாதிபதி யோகம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள மெயினா குருவினை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் குரு எங்க இருக்காங்க, குருன்னா நம்மள வியாழம் ஒன்று சொல்ல முடியும், வியாழம். அப்ப வியாழத்தினை பார்க்கணும். அதே மாதிரி சுக்கிரன், வியாழத்தினையும் சுக்கிரனையும் கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு ஒரு லட்சாதிபதி யோகம் இருக்கா இல்லையான்னு ஒரு கொஞ்சம் சொல்ல முடியும். மீதி எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தாதான் கரெக்டாக கிடைக்கும். ஆனா மெயினா நம்மள ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எடுக்கும்போது மெயினா குரு சுக்கிரன் கனெக்ஷன் அங்கே இருக்கா, குரு சுக்கிரன் கனெக்ஷன் இருந்தால நமக்கு லட்சாதிபதி யோகம் இருக்குன்னு சொல்ல முடியும். லட்சாதிபதி யோகம் வச்சுட்டு தூங்கிட்டு இருந்த லட்சாதிபதி யோகம் எல்லாம் வராது. ஓகேவா? கரெக்டா கர்மையும் செய்து கரெக்டா வேலையும் செய்துட்டு இருந்தா லட்சாதிபதி யோகம் கண்டிப்பா வரும். அப்ப குரு கனெக்ஷன் நமக்கு தெரியும். இந்த ஒன்னாமത്തെ கள்ளி வந்துட்டு செவ்வா தான் இதோட அதிபதி. செவ்வா, சுக்கிரன், புதன். அதே மாதிரி இங்கேயும் செவ்வா, சுக்கிரன், புதன். இது வந்துட்டு சந்திரன், சூரியன். இங்க ரெண்டுமே சனி இருக்கு, சரிங்களா? இது ரெண்டுமே குரு இருக்கு. இப்ப இங்க இது குரு, இங்க குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இந்த கள்ளியில குரு இருக்கு, குரு கூட சேர்ந்த சுக்கிரனும் இருக்கு. ரெண்டுமே குருவும் சுக்கிரனும் ஒரே கள்ளியில வந்தால அப்ப நமக்கு ஒரு சம்திங் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியும். குரு இஸ் கனெக்டட் வித் சுக்கிரன். அப்ப ஒரு குரு சுக்கிரன் கனெக்ஷன் இருந்தால நமக்கு லட்சாதிபதி யோகம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஓகேவா? சப்போஸ் இங்க குரு மட்டும்தான் இருக்கு, சுக்கிரன் இல்லான்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் தான் இங்கதான் இருக்கு, ஆனா கூட நமக்கு லட்சாதிபதி யோகம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா குருவில இருந்து இது குரு இருக்கிற கள்ளியை നമ്മൾ ഒന്നാമത്തെ കള്ളിയാ കൗണ്ട് பண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7 അതിന്റെ ஜஸ்ட் ஓப்போசிட்டா சுக்கிரன் இருக்கு. அப்போ எப்பவுமே ஒரு നമ്മുടെ ഒരു രാശി ചക്രത്തില് ഒരു ഇതില് எப்பவுமே ஆப்போசிட் இருக்கிற கிரகம் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நோட்டம் அங்கே இருக்கு. குருவினை வந்துட்டு சுக்கிரன் பார்க்கும், இல்லைன்னா இந்த சுக்கிரனை வந்துட்டு குரு பார்க்கும். ஒரு கனெக்ஷன் இங்க, அங்க ஒரு ஐ கான்டாக்ட் அங்க இருக்காங்க. ஜஸ்ட் ஆப்போசிட் ஆயதுனால தெர் இஸ் அ கனெக்ஷன், அவரோட ஒரு கனெக்ஷன் இருக்கு. குரு சுக்கிரன் கனெக்ஷன் இருக்கிறதுனால லட்சாதிபதி யோகம்னு சொல்ல முடியும். அப்போ சப்போஸ் இங்க ரெண்டாமത്തെ கள்ளியில தான் குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க சுக்கிரன் இருக்கு. அப்ப குருன்னு பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்போ கூட ஜஸ்ட் ஆப்போசிட்டா தான் வருது. ஆப்போசிட்டா வந்தால கன்ஃபார்மா ஒரு கனெக்ஷன் இருக்கும். அப்ப அங்கேயும் நமக்கு குரு சுக்கிரன் கனெக்ஷன் இருக்கு. குரு இங்கே வருது, சுக்கிரன் இங்கே வந்தா கூட ஒரு கனெக்ஷன் வரும். குரு இங்கே சுக்கிரன் இங்கே வந்தா கூட ஒரு கனெக்ஷன் வரும். எப்பவுமே ஒரு கிரகത്തിന്റെ கிரகத்தின்னு ஒரு 7th പൊസിഷനിൽ വേറൊരു கிரகம் வந்தால கன்ஃபார்ம் ஆயிட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அப்ப கனெக்ஷன் இருக்கும்போது நம்மள அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் சொல்லணும். அப்ப இப்படி இருந்தா கூட நமக்கு குரு சுக்கிரன் யோகம் இருக்கு, இல்லைன்னா லட்சாதிபதி யோகம் இருக்குன்னு சொல்ல முடியும். இனி இங்கதான், இங்க சுக்கிரன் மட்டும்தான் இருக்கு, குரு வேற எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் தான் இங்கே இருக்கு. ஆனா இந்த ஒரு கள்ளி வந்துட்டு ஒரு ஃபுல் இந்த பாக்ஸிന്റെ கண்ட்ரோல் வந்துட்டு குரு தான். சுக்கிரன் ஆல்ரெடி அங்க இருக்கு, ஃபுல் பாக்ஸ் கண்ட்ரோல் பண்ணது குருன்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட குரு சுக்கிரன் கனெக்ஷன் இங்க இருக்கு. அப்ப கூட நமக்கு லட்சாதிபதி யோகம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ഇതിന്റെ அதிபதி வந்துட்டு குரு தான்,
குரு அதிபதிக்குள்ள சுக்கிரன் போய் இருக்கு. அப்போ கூட நமக்கு லட்சாதிபதி யோகம் சொல்ல முடியும். இனி இங்கேயும் சுக்கிரன் இருக்குன்னு വെച്ചുക്കോங்க. ഈ ഫുൾ ബോക്സിന്റെയും അധിപതി വന്നിട്ട് ഗുരു தான். അപ്പോഴും എന്നത് ഒരു കണക്ഷൻ വന്നിருக்கு. ഗുരു ശുക്രൻ കണക്ഷൻ വന്നിருக்கு. அப்போ குரு சுக்கிரன் கனெக்ஷன் இதுல வந்ததுனாலே இது நமக்கு லட்சாதிபதி யோகம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஓகே, அப்போ குரு சுக்கிரன் கனெக்ஷன் வச்சுட்டு நமக்கு ஓரளவுக்கு லட்சாதிபதி யோகம் கண்டுபிடிக்க முடியும். ഈ ലക്ഷാധിപതി യോഗം വെച്ചിട്ട് നമുക്ക് ലക്ഷം அப்படியே വരുമാ இல்லையான்னு சொல்ல முடியாது. അപ്പൊ അതിനെ നമ്മൾ പോസിറ്റീവായിട്ട് കൺവേർട്ട് பண்ணிയാൽ, അതിനെ നമ്മൾ ആക്ടിവേറ്റ് பண்ணிയാൽ നമുക്ക് ലൈഫിൽ ലക്ഷാധിപതി യോഗം എല്ലാം വരും. ലക്ഷം സമ്പാദ്യமா ലക്ഷமா സമ്പാദിக்க முடியும். ஓகேங்களா? நம்ம கரெக்டா ஒரு கர்மா செய்து கரெக்டா അതിനെ നമ്മൾ പോസിറ്റീവാക്കി മാറ്റി കറക്റ്റ് ആക്ടിവേറ്റ് பண்ணிட்டே ഇരിക്കണം. அப்போ இப்போ ஈஸியா நமக்கு നമ്മുടെ ஜாதகத்துல லட்சாதிபதி யோகம் இருக்கா, குரு சுக்கிரன் எங்கே கனெக்ட் ஆகுது இல்லையா, ஒரு கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.